நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். இந்த காணொலியில நம்ம திருப்பரம்பியம் போர் பத்தி பார்க்க போறோம். இந்த போர் கிபி 880ஆம் ஆண்டு நடந்துச்சு. இந்த போர் யாருக்கும் நடந்துச்சு அப்படின்னா இரண்டாம் மரகண பாண்டியனுக்கும் அபராஜிதவர்ம பல்லவனுக்கும் இடையில நடந்துச்சு. இந்த போருக்கான காரணங்கள், இந்த போரின் நிகழ்வுகள் மற்றும் இந்த போர் நிகழ்ந்ததற்கு இன்னைக்கு இருக்கிற சில அடையாளங்கள், இது மூன்றையும் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல இந்த போருக்கான காரணங்களை பத்தி பார்ப்போம். நந்தி கலம்பகம் பாடப்பெற்ற மூன்றாம் நந்திவர்ம பல்லவன். இவருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவியோட மகன் நிருபதுங்கவர்மன், 2ஆம் மனைவியோட மகன் அபராஜிதவர்மன். 3ஆம் நந்திவர்ம பல்லவன் இறந்ததுக்கு அப்புறமா நிருபதுங்கவர்மனுக்கு முடிசூட்டப்பட்டுச்சு. ஆனா 2ஆம் மனைவியோட மகனான அபராஜிதவர்மனுக்கும் அரியணை மேல விருப்பம் இருந்துச்சு. அதனால பல்லவ நாட்டுல வாரிசு உரிமை போர் ஏற்பட்டுச்சு. நிருபதுங்கவர்மனுக்கு உதவியா 2ஆம் மரகண பாண்டியன் வந்தாங்க. 2ஆம் மரகண பாண்டியனுக்கு உதவியா முத்திரையர்கள் வந்தாங்க. அபராஜிதவர்மனுக்கு உதவியா கங்கமன்னன் பிருத்திவிபதியும் 1ஆம் ஆதித்த சோழனும் வந்தாங்க. இடவை அப்படிங்கிற ஊரை யார் ஆட்சி செய்யணுங்கிற காரணத்துக்காகவும் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் இடையில இந்த போர் நடந்துச்சு. இந்த போருக்கு முன்னாடியே சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் போர் நடந்து சோழர்களோட சில பகுதிகளை பாண்டியர்கள் கைப்பற்றினாங்க. இந்த பகுதிகளை சீமார சீவல்லவ பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய அரசன் தன்னோட ஆட்சி காலத்துல இழந்தாரு. இந்த சீமார சீவல்லவ பாண்டியனோட மகன் தான் 2ஆம் மரகண பாண்டியன். இந்த 2ஆம் மரகண பாண்டியன் தன்னோட தந்தையான சீமார சீவல்லவ பாண்டியன் இழந்த பகுதிகளை தான் அடையணும் அப்படின்னு நினைச்சாரு. சோழர்கள் பாண்டியர்களோட போரிட்டு தோல்வி அடைஞ்சு ஒரு சிற்றரசா, ஒரு குறுநில மன்னர்களா இருந்தாங்க. மறுபடியும் தங்களோட பகுதிகளை தாங்களே கைப்பற்றி தங்களை ஒரு பேரரசா கட்டமைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மன்னருக்கும் ஒவ்வொரு நோக்கம். நிருபதுங்கவர்மனுக்கு தான் ஆட்சி செய்யற பகுதியை, பல்லவ நாட்டை மறுபடியும் தானே ஆட்சி செய்யணுங்கிற நோக்கம். அபராஜிதவர்மனுக்கு தனக்கு கிடைக்காத பல்லவ ஆட்சியை தானே கைப்பற்றணுங்கிற நோக்கம். பாண்டியர்களுக்கு சோழர் பகுதிகளை திரும்பவும் தாங்களே கைப்பற்றணுங்கிற நோக்கம். சோழர்களுக்கு தாங்கள் இழந்த ஆட்சிய பகுதிகளை பாண்டியர்களிடம் கைப்பற்றி தங்களை ஒரு பேரரசா கட்டமைக்கணுங்கிற நோக்கம். இந்த நோக்கங்கள் தான் இந்த போருக்கான காரணங்கள். பல்லவருக்கும் பாண்டியருக்கும் இடையில போர் நடக்கிறதா அறிவிக்கப்படுது. இந்த போர் நடக்க போற இடமா புன்னகனம்னு அழைக்கப்படுற இன்னைக்கு இருக்கிற திருப்பரம்பியம் தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த திருப்பரம்பியம் கிராமம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல கொள்ளிடக்கரை ஓரமா அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பரம்பியம் போர் நடந்த காலகட்டத்துல பழையாறை தான் சோழர்களோட தலைநகரமா இருந்துச்சு. அடுத்தது இந்த போரின் நிகழ்வுகள். இந்த போர்ல அபராஜிதவர்மன் வெற்றி அடைஞ்சு பல்லவ நாட்டை ஆட்சி செய்யறாரு. நிருபதுங்கவர்மன் தோல்வி அடைஞ்சு தன்னோட பல்லவ ஆட்சியை இழந்தாரு. சோழர்கள் தங்களோட பகுதிகளை மீட்டு தங்களை ஒரு பேரரசா கட்டமைச்சாங்க. பாண்டியர்கள் சோழர்களோட பகுதிகளை இழந்து இந்த போர்ல தோல்வி அடைஞ்சு மதுரைக்கு திரும்பினாங்க. அடுத்தது இந்த போர் நடந்ததுக்கு இன்னைக்கு இருக்கிற சில அடையாளங்களை பத்தி பார்ப்போம். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மன்னரும் போர்ப்படை வீரர்களும் ஒவ்வொரு இடத்துல கூடாரம் கட்டி தங்கியிருந்தாங்க. காஞ்சிபுரத்தை சேர்ந்த பல்லவ வீரர்கள் ஒரு இடத்துல கூடாரம் கட்டி தங்கியிருந்தாங்க. காஞ்சிபுரத்துக்கு கச்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பல்லவ வீரர்கள் தங்கியிருந்ததால அந்த இடம் கச்சிப்பாடி அப்படின்னு அன்னைக்கு அழைக்கப்பட்டுச்சு. அந்த இடம் இன்னைக்கு கடிச்சம்பாடி அப்படின்னு ஒரு கிராமமா இருக்கு. பல்லவ மன்னனான அபராஜிதவர்ம பல்லவனுக்கு ஒரு பள்ளிப்படை கோயிலும் இந்த ஊர்ல கட்டப்பட்டுச்சு. அந்த கோயில் கச்சியாண்டவர் ஐயனார் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. கச்சி அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு பொருள். ஆண்டவர் அப்படிங்கிற வார்த்தை ஆண்ட மன்னர்களை குறிக்கிற ஒரு சொல். இது கடந்த கால வினைச்சொல். கச்சியாண்டவர் அப்படின்னா காஞ்சிபுரத்து மன்னர் அப்படின்னு அர்த்தம். இந்த கோயில் இன்னைக்கு கச்சினார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் கடிச்சம்பாடிக்கும் திருப்பரம்பியத்துக்கும் நடுவுல ஆலமுங்குறிச்சிங்கிற கிராமத்தோட எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல இருக்கிற மண்குதிரை எல்லாம் உடைஞ்சி ஐயனாருக்கு சிலையெல்லாம் புதஞ்சி
கிடந்துச்சு. வேல்கம்பு சூலாயுதத்தை வச்சுதான் இந்த கோயிலை கண்டுபிடிக்க வேண்டியதா போச்சு. இந்த கோயில ஒரு ஐயனார் கோயிலா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது பல்லவர்களுக்கான பள்ளிப்படை கோயில் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அடுத்து பாண்டியர்கள் தங்கியிருந்த இடம் இன்னைக்கு ஆதனூர் அப்படிங்கிற கிராமமா இருக்கு. இந்த ஆதனூர் கிராமத்துல ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. இந்த கோயில ஒரு ஐயனார் கோயிலா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த கோயில் பாண்டியருக்கான பள்ளிப்படை கோயில் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆதனூர் கிராமத்துக்கு பக்கத்துல மருத்துவக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல சோழர் காலத்துல மருத்துவம் பார்க்கிற ஆதரசாலை இருந்துச்சு. திருப்புரம்பியம் போர்ல காயப்பட்ட வீரர்களுக்கு இங்கதான் மருத்துவம் பார்த்தாங்க. மருத்துவம் பார்த்ததாலேயே இந்த ஊர் மருத்துவக்குடி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து சோழர்கள் தங்கியிருந்த இடம் புளியம்பாடி அப்படிங்கிற கிராமமா இருக்கு. சோழ வீரர்கள் தங்கியிருந்ததால இந்த இடம் புலிப்பாடி அப்படின்னு அன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த புலிப்பாடிங்கிற வார்த்தை தான் மருவி இன்னைக்கு புளியம்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கலாம். இந்த ஊருக்கு எல்லையில ஒரு விஸ்வகர்மா பாப்பாத்தியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில் இந்த ஊருக்கு காவல் தெய்வமாகவும் சிலருக்கு குலதெய்வமாகவும் இருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. இந்த ஐயனார் கோயில் சாஸ்தா ஐயனார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் தான் சோழர்களுக்காக கட்டப்பட்ட பள்ளிப்படை ஐயனார் கோயில். இந்த கோயில் ஒரு பள்ளிப்படை கோயில் அப்படின்னு இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. கங்க நாட்டு வீரர்கள் தங்கி இருந்த இடம் எடக்குடி அப்படிங்கிற கிராமமா இருக்கு. இந்த எடக்குடிங்கிற கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற திருவைகாவூர் கிராமத்துக்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த எடக்குடி கிராமத்துல இருக்கிற வாழ்க்கை திருவைகாவூர் மாதிரியான கிராமங்கள்லையும் நிறைய ஐயனார் கோயில்கள், கருப்புசாமி கோயில்கள், மாரியம்மன் கோயில்கள் இருக்கு. இந்த ஊர்கள்ல கங்க வீரர்களுக்கான பள்ளிப்படை கோயிலை பத்தி விசாரிச்சப்போ யாருக்குமே சரியான தகவல் தெரியல. வாழ்க்கைங்கிற கிராமத்துல ஒரு ஐயனார் கோயில் இருக்கு. சங்குதி ஐயனார் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த கோயிலை மட்டும் படம் பிடிச்சோம். இந்த கோயிலை பத்தி சரியான வரலாற்று தகவல் தெரியல. இந்த கோயில் பள்ளிப்படை கோயிலாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஐயனார் கோயில் கூட பள்ளிப்படை கோயிலா இருக்கலாம். இதுல எந்த கோயில் பள்ளிப்படை கோயில் அப்படிங்கிறது ஆய்வு செஞ்சாதான் தெரிய வரும். இந்த போரோட தொடக்கத்துல இருந்து பல்லவ படை முன்னேறிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல பல்லவ படை பின்வாங்குற அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த நேரத்துல ஆதித்த சோழனோட தந்தையான விஜயாலய சோழன் தன்னோட தள்ளாத வயதிலையும் போரிட்டாரு. தன்னோட உடம்புல 96 விழுப்புண்களை வாங்கின ஒரு ஒப்பற்ற மாவீரர். அவருக்கு 80 வயது 90 வயது இருக்கும். அவருக்கு 2 கால்களும் செயல்படாது. 2 போர் வீரர்களா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா தன்னை தோல்ல சுமக்க சொல்லி கடுமையா போர் செஞ்சாரு. அதுவும் தன்னோட 2 கைகள்லையும் வாள் எடுத்துக்கிட்டு போர் செஞ்சாரு. இதை பார்த்த பல்லவ படைக்கு ஒரு உந்துதல் கிடைச்சது. அப்புறமா பல்லவ படை முன்னேறி போக பாண்டிய படை பின்வாங்கினாங்க. பின்வாங்கின பாண்டிய படை சில ஊர்களை தாண்டி போனாங்க. பல்லவ படைக்கு தங்களோட மீன்கொடி சின்னம் தெரியக்கூடாது அப்படின்னு தங்களோட மீன்கொடி சின்னத்தை ஒரு இடத்துல சுருட்டினாங்க. அந்த இடம் இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்துல மீன் சுருட்டி அப்படிங்கிற கிராமமா இருக்கு. விஜயாலய சோழனை பத்தி 2 விதமான தகவல்கள் சொல்லப்படுது. முதலாவது, அவர் இந்த போர்ல போரிட்டு வீரமரணம் அடைஞ்சாரு அப்படின்னு ஒரு கருதுகோளும், 2வது போர் முடிஞ்சு 2 ஆண்டுகள் அவர் வாழ்ந்ததாகவும் ஒரு கருதுகோள் சொல்லப்படுது. இந்த போர்ல கங்கமன்னன் பிருத்திவிபதியும் வீரமரணம் அடைகிறாரு. இந்த கங்கமன்னன் பிருத்திவிபதிக்கும் விஜயாலய சோழனுக்கும் ஒரு பள்ளிப்படை ஐயனார் கோயில் கட்டப்படுது. பள்ளிப்படை கோயில் அப்படின்னா இறந்து போன மன்னர்களுக்காக கட்டப்படுற நினைவு மண்டபம். இந்த பள்ளிப்படை கோயில் அப்படிங்கிறது தமிழர்களோட நடுகள் வழிபாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சி. இந்த போர்ல ஆயுதங்கள் தயாரிக்கவும் ஆயுதங்களை சரி செய்யவும் ஒரு ஆயுதப்பற்று அமைக்கப்பட்டுச்சு. அந்த இடம் இன்னைக்கு கொல்லந்தோப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. பல்லவ வீரர்களும் பாண்டிய வீரர்களும் உதிரம் சிந்தி போர் செஞ்ச இடம் அன்னைக்கு உதிரம் படிந்த தோப்பு அப்படின்னு அழைக்கப்பட்டு அந்த இடம் இன்னைக்கு உதிரப்பட்டி தோப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. இதே மாதிரி
உதிரம் சிந்தி போர் செஞ்ச வேற ஒரு இடம் அன்னைக்கு உதிரத்தரை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அந்த இடம் இன்னைக்கு உத்திரை அப்படிங்கிற ஒரு கிராமமா இருக்கு. இந்த போர்ல இறந்து வீரமரணம் அடைஞ்ச போர் வீரர்களை நல்லடக்கம் செஞ்ச இடம் பாழிபடுகை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பாழி அப்படின்னா மக்கள் உறங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். படுகை அப்படின்னா நீர்நிலைக்கு அருகில் உள்ள இடம் அப்படின்னு அர்த்தம். பாழிபடுகை அப்படின்னா நீர்நிலைக்கு அருகில் உள்ள மக்கள் உறங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் இன்னைக்கு பால்படுகை அப்படின்னு அழைக்கப்படுது. பால்தளி மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல செஞ்சதால இந்த பேர் வந்திருக்கலாம். மொட்டையடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம தமிழர்களோட பண்பாடு. இறந்தவங்களுக்காக துக்கம் அனுசரிக்க மொட்டையடிக்கிறது. குலதெய்வ கோயில்ல நேர்த்தி கடனுக்காக மொட்டையடிக்கிறது. முருகன் கோயில்கள், திருப்பதி கோயில்கள்ல பக்தர்கள் வேண்டுதல் பேர்ல மொட்டையடிக்கிறது அப்படின்னு இன்னைக்கும் மொட்டையடிக்கிறது ஒரு வழக்கமா நாம செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த மாதிரி மொட்டையடிக்கிறவங்கள, முடி தேர்க்கிறவங்கள நாவிதர்கள் அப்படின்னும் பரியாரி அப்படின்னும் தூய தமிழ் வார்த்தைகளால நாம அழைக்கிறோம். இந்த திருப்புரம்பியம் போர்ல இறந்து நல்லடக்கம் செய்யப்பட்ட வீரர்களோட குடும்பத்தினருக்கு மொட்டையடிச்ச இடம் இன்னைக்கு பரியாரி தோப்பு அப்படிங்கிற பேர்ல அமைஞ்சிருக்கு. ஒரு காலத்துல இந்த ஊர் புன்னைவனம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமான் புன்னைவனநாதர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு. திருவிளையாடல் புராணத்தோட 64வது படலமான சாட்சி உரைத்த படலம் இந்த ஊர்லதான் நடந்துச்சு. ஒரு வணிக பெண்ணுக்காக சாட்சி சொன்னதால இந்த சிவபெருமான் சாட்சிநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் வெறும் சுதை கோயிலா தான் இருந்துச்சு. சுதை கோயில் அப்படின்னா செங்கற்களால கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு அர்த்தம். இந்த போர் நடக்கிறப்போ ஆதித்த சோழன் இந்த ஊருக்கு வந்தாரு. இந்த சாட்சிநாதர் ஆலயத்துல இருக்கிற சிவபெருமான வணங்கினாரு. இந்த போர்ல சோழர்கள் வெற்றி அடைஞ்சா சுதை கோயிலா இருக்கிற இந்த கோயிலை நான் கற்றளி கோயிலா கட்டித்தரேன் அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டாரு. அவரோட வேண்டுதல் படியே சோழர்கள் இந்த போர்ல வெற்றி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா ஆதித்த சோழன் தான் இந்த சுதை கோயிலை கற்றளி கோயிலா கட்டி கொடுத்தாரு. அவரோட பேராலேயே இந்த கோயில் ஆதித்ய சோழேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த தகவல் ஆதித்த சோழனோட காலத்தை சேர்ந்த 2 கல்வெட்டுகள் மூலமா இந்த தகவல் நமக்கு தெரிய வருது. இந்த போர்ல எதிரிப்படை புறமுதுகிட்டு ஓடுனதால இந்த ஊர் புறம்பயம் அப்படின்னும், சாட்சிநாதர் கோயில் இருக்கிறதால மதிப்பு கொடுக்கிற விதமா திருப்புறம்பயம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த ஊர் புன்னைவனம் திருப்புறம்பயம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த சிவபெருமான் புன்னைவனநாதர், சாட்சிநாதர், புறம்பயநாதர் அப்படின்னும் அழைக்கப்படுறார். இதுதான் திருப்புரம்பியம் போரோட வரலாறு. பிற்கால சோழ வரலாறு திருப்புரம்பியம் போர்ல இருந்து தான் தொடங்கவும் முடியும், எழுதவும் முடியும். திருப்புரம்பியம் போர் இல்லாம, சிவபெரும்பியம் ஊர் இல்லாம பிற்கால சோழ வரலாறை யாராலையும் தொடங்கவும் முடியாது, எழுதவும் முடியாது. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம். நன்றி, வணக்கம்.